இது காணாமல் போன மனிதத்தன்மையை பற்றிய ஒரு குறுகிய கதை. ஒரு நாள் நான் என் அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் சிறுமி ஒருவர் காணாமல் போனது எனும் தலைப்பில் சுவரில் போஸ்டர்களை ஒட்டி கொண்டிருப்பதை கண்டேன். நான் அவள் அருகில் சென்று பார்த்தபோது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அந்த போஸ்டரின் படப்பகுதியில் மனிதத்தன்மை என்று எழுதப்பட்டிருந்தது. காணாமல் போன மனிதத்தன்மை என்பதன் அர்த்தம் என்ன என்று அந்த சிறுமியிடம் கேட்டேன். அவள் என்னிடம் கூறிய பதில் எனக்கு இன்னும் நினைவில் உள்ளது. சில நாட்களுக்கு முன் அவளுக்கு பள்ளியில் மனிதத்தன்மையை பற்றிய பாடம் கற்பிக்கப்பட்டது என்று கூறினாள். மனிதத்தன்மை என்பது காதல் என்று கூறப்பட்டது. ஆனால் அவள் தந்தை தாயை கத்துவதை மட்டுமே பார்த்தாள். மனிதத்தன்மை என்பது நன்றியுள்ளமை என்று கூறப்பட்டது. ஆனால் அவள் மூத்த சகோதரன் எப்போதும் இது இல்லை, அது இல்லை என்று புலம்புவதை மட்டுமே பார்த்தாள். மனிதத்தன்மை என்பது உண்மை என்று கூறப்பட்டது. ஆனால் அவள் சுற்றியிருந்தவர்கள் பொய் சொல்வதை மட்டுமே பார்த்தாள். மனிதத்தன்மை என்பது தாராளம் என்று கூறப்பட்டது. ஆனால் அவள் தாயார் எப்போதும் எங்களிடம் உனக்கு கொடுக்க எதுவும் இல்லை என்று ஏழைகளிடம் கூறுவதை மட்டுமே பார்த்தாள். மனிதத்தன்மை என்பது அன்பு என்று கூறப்பட்டது. ஆனால் அவள் எப்போதும் மனிதர்கள் மிருகங்களிடம் கொடூரமாக நடப்பதை மட்டுமே பார்த்தாள். மனிதத்தன்மை என்பது பகிர்வு என்று கூறப்பட்டது. ஆனால் அவள் எப்போதும் மனிதர்கள் பெறுபவர்களாவுகம் ஒரு காசு கூட பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதை மட்டுமே பார்த்தாள். எனவே மனிதத்தன்மை காணாமல் போய்விட்டது என்று முடிவு செய்து மனிதத்தன்மையை மீண்டும் கண்டுபிடித்து கொண்டு வர முடிவு செய்தாள். அவளின் விடாமுயற்சிக்கு நான் அந்த நாளில் அலுவலகத்திற்கு செல்லாமல் அவளுக்கு காணாமல் போன மனிதத்தன்மையின் போஸ்டர்களை ஒட்ட உதவினேன். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த முறை வரை ஊக்கமுடன் இருங்கள்.